எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரிலே நாளை முதல் ஒரு மாத காலத்திற்கு ஒரு தீவிரமான ஒரு வாக்காளர் திருத்தத்தை மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்திய ஜனநாயகத்தினுடைய தேர்தல் முறை தொடங்கிய காலத்திலே இருந்து வாக்காளர் திருத்தம் என்பது ஏற்கனவே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 2 இடங்களிலே வாக்கு வைத்திருப்பவர்களை நீக்குவது, போலி வாக்காளர்களை நீக்குவது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை அந்த பட்டியலில் இருந்து எடுப்பது, இதுதான் முறையானது. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வட இந்தியர்களாக இருக்கிறவர்கள், பீகாரிகளாக இருக்கிறவங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க, வேறு வட மாநிலங்களை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டிலே இந்த மண்ணின் வாக்காளர்களாக மாற்றுவதன் மூலமாக பாஜக கால் பதிப்பதற்கான வாய்ப்பாக இதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். வீட்டிலே பிறந்தவர்களுக்கு பெர்த் சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்டா பெர்த் சர்டிபிகேட்டே இருக்காது முதல்ல. அப்ப யாருக்கெல்லாம் பெர்த் சர்டிபிகேட் கிடையாதா, அப்ப அவங்க எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது, அவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் கிடையாது. ஏற்கனவே என்ன ஆவணங்களை எல்லாம் வழங்கினார்களோ அந்த ஆவணங்களை இப்போது செல்லாது என்கிறார்கள். இப்ப இதுல ஒரு குளறுபடியை உருவாக்கி சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியை முதலில் இல்லாமல் செய்வது. எவ்வளவு தகுடு திட்டங்களை, ஏமாற்று வேலைகளை, பித்தலாட்ட வேலைகளை, 420களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி தந்தார். அதிமுக நான் எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பாஜக எதை சொல்லுகிறதோ அதை திரும்ப சொல்ல வேண்டுமே தவிர, இது ரொம்ப ஒரு மோசமான போக்கு. தமிழ்நாட்டிலே இன்னொரு திராவிட கட்சியாக அறியப்பட்ட அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குகிற வேலையிலே மட்டுமே கவனமாக இருக்கிறார்கள். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரிலே நவம்பர் 4ஆம் தேதி நாளை முதல் ஒரு மாத காலத்திற்கு டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரம் வரைக்குமான ஒரு தீவிரமான ஒரு வாக்காளர் திருத்தத்தை மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷமத்தரம் என்னவென்றால், இது வெறுமனே வாக்காளர் திருத்தம் என்பது ஏற்கனவே பல காலமாக நடந்திருக்கிறது. அவர்கள் மாற்று கருத்துடையவர்கள் சொல்வதை போல நேருகாலத்திலே இருந்து ஜனநாயகம் இந்திய ஜனநாயகத்தினுடைய தேர்தல் முறை தொடங்கிய காலத்திலே இருந்து வாக்காளர் திருத்தம் என்பது ஏற்கனவே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால், வெளியூருக்கு சென்றவர்கள், இப்போ சென்னை மாதிரியான மாநகரங்களிலே குடியேறியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஊர்லையும் வாக்காளருக்கான அடையாள அட்டையை வைத்திருப்பார்கள், இங்கு வந்த இடத்துலையும் வாக்காளர்களுக்கான அந்த முகவரியை சேர்த்திருப்பார்கள். அப்போ 2 இடங்களிலே ஓட்டு இருக்கும். அப்போ ஒன்றை கேன்சல் பண்ணணும் அவங்க. அப்போ 2 இடங்களிலே வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களை ஒரு வாக்காளருடைய அடையாளத்தை அடையாள அட்டையை நீக்குவது அப்படிங்கிறது சரியானது தான். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இடம்பெயர்வு ஆனவர்கள் மட்டுமல்ல, பல ஊர்களுக்கு வெளியூர்களுக்கு போனவர்கள் மட்டுமல்ல, அதாவது ஏற்கனவே இறந்தவர்களை நீக்குவது என்பது ஒரு வழக்கமான வாடிக்கை. அதே போல ஓட்டு போடுவதற்கான வயது வந்தவர்கள் அப்படிங்கிறப்ப 18 வயது பூர்த்தியானவர்கள் என்பவர்கள் அந்த கணக்கில் புதிதாக வாக்காளர்களை சேர்ப்பது, இது வழக்கமான நடைமுறை. போலி வாக்காளர்களை நீக்குவது, 2 இடங்களிலே வாக்கு வைத்திருப்பவர்களை நீக்குவது, போலி வாக்காளர்களை நீக்குவது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை அந்த பட்டியலில் இருந்து எடுப்பது, இதுதான் முறையானது. ஆனால் இதை தாண்டி இவர்கள் என்ன வேலை செய்ய போகிறார்கள் என்றால், குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஏற்கனவே பாஜகவினுடைய அந்த அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறுபான்மை மக்களை எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல, இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு பல ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்கிற ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் அப்பாவுக்கு அப்பா எங்கு பிறந்தாருங்கிறத நீங்கள் சமர்ப்பிக்கணும். நீங்கள் இந்திய குடிமகன் தான் என்பதை எப்படி நம்புவது என்று ஆதாரங்களை திரட்டுவதன் வழியாக நீங்கள் பல பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன தலைமுறை சார்ந்தவர்கள், அதாவது 80களுக்கு முந்தைய தலைமுறையை சார்ந்தவர்கள் பல பேர் மருத்துவமனையிலேயே பிறக்கலை. உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிற நான் உள்பட நான் மருத்துவமனையில் பிறக்கலை. நான் வீட்டிலே தான் பிரசவமாகி ஒரு சுகப்பிரசவத்திலே தான் இயல்பான பிரசவத்திலே தான் நான் பிறந்தேன். வீட்டில் பிறந்திருக்கேன் நான். அப்போ வீட்டிலே பிறந்தவர்களுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் பெர்த் சர்டிஃபிகேட்டே இருக்காது முதல்ல. அப்போ யாருக்கெல்லாம் பெர்த் சர்டிஃபிகேட் கிடையாதா, அப்போ அவங்கெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது, அவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே என்ன ஆவணங்களை எல்லாம் வழங்கினார்களோ அந்த ஆவணங்களை இப்போது செல்லாது என்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஆவணம், இதற்கு அவர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். ஏற்கனவே பீகார் போன்ற மாநிலங்களிலே, வேறு சில மாநிலங்களிலேலாம் பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்ததுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணம், பிற தேசங்களிலே இருந்து குடியேறியவர்கள் அவர்களே ஆதார் அட்டையை பெற்றிருக்கிறார்கள்ங்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி ஆதார் அட்டையை அவர்கள் பெறுவார்கள்? இப்போ இதில் ஒரு குளறுபடியை உருவாக்கி சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியை முதலில் இல்லாமல் செய்வது. அப்போ சிறுபான்மை மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள்.
எனவே அவர்களுடைய வாக்காளருடைய உரிமையை பறிப்பது என்கிற ஒரு முறையை மறைமுகமாக நான் என்ன கேட்குறேன், வாக்காளர் தீவிர திருத்தத்துக்குள்ளே குடியுரிமை சட்டத்திற்கான இன்னொரு சாராம்சத்தை ஏன் அதிலே இணைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதை ஏன் இதோடு கோர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால், குடியுரிமை திருத்தத்திற்காக அவர்கள் செய்த முயற்சி என்பது நடைமுறையிலே சாத்தியப்படாமல் நின்று போய் இருக்கிறது. அதை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரடியாக அந்த பெயரை சொல்லாமல், தலைவாசல் வழியாக வராமல் கொள்ளைவாசல் வழியாக வருவதைப் போல நேரடியாக அதை காரணமாக காட்டாமல் அதற்கு மாற்றாக இன்னொரு காரணத்தை முன்வைக்க பார்க்கிறார்கள். அதுதான் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர். இதன் வழியாகவும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரே நேரத்தில் அவர் வாக்காளர் உரிமையும் பறிப்பது, குடியுரிமையும் அவருக்கு இல்லை என்று சொல்வது என்பதை நோக்கிய ஒரு நகர்வாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே பீகாரிலே ஏறத்தாழ 65 லட்சம் பேரை நீக்கிவிட்டார்கள் என்று ஒரு மிகப்பெரிய அளவிலே ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினார்கள். அதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட அங்கு போய் சென்று கலந்து கொண்டார். அப்போ அதற்கு பின்பு தேர்தல் ஆணையத்திலே நீங்கள் ஏன் இதையெல்லாம் நீக்கினீர்கள் என்பதற்கு ராகுல் காந்தியே கூட என்ன செய்தார்னா, ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் என்று பொய்யான தகவலை அளித்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஒரு 10-15 பேர் இறந்தவர்கள் பட்டியலிலே தீவிர வாக்காளர் திருத்தத்திலே சேர்க்கப்பட்டவர்களோடு ஒரு தேநீர் அருந்தி கொண்டு, இன்று நான் இறந்தவர்களோடு தேநீர் அருந்துகிறேன். இறந்தவர்கள் என்றால் உண்மையில் இறந்தவர்கள் அல்ல, இவர்கள் வாக்காளர் பட்டியலிலே இறந்தவர்கள் என்று பட்டியல் போட்டவர்கள். அப்போ எவ்வளவு தகுடு திட்டங்களை, ஏமாற்று வேலைகளை, பித்தலாட்ட வேலைகளை, 420களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி தந்தார். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக அவங்க என்ன செஞ்சாங்க, அப்புறம் 21 லட்சம் பேர் அதில் சேர்த்தாங்க. இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல வாக்காளர்கள் பீகாரிகள் பல பேர் தமிழ்நாட்டிலே குடியிருக்கிறாங்க, சென்னை மாதிரியான மாநகரங்களிலே கூட 6.5 லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர்கள்லாம் எப்படி அங்கு வாக்காளர்களாக சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு கணக்கை அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால், வட இந்தியர்களாக இருக்கிறவர்கள், பீகாரிகளாக இருக்கிறவங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க, வேறு வட மாநிலங்களை சேர்ந்தவர்களை இந்த மண்ணின் வாக்காளர்களாக மாற்றுவதன் மூலமாக பாஜக கால் பதிப்பதற்கு தமிழ்நாட்டிலே வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. அது கால் பதிப்பதற்கான வாய்ப்பாக இதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். அதற்கான ஒரு முன்முயற்சி தான். ஏற்கனவே நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சாரையாக கூட்டமாக மக்கள் இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற போது இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரயில் நிலையம் தானா, இல்லை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மும்பை ரயில் நிலையம் தானா, வேறு ஏதாவது ரயில் நிலையத்திற்கு நாம் வந்து விட்டோமா என்று நமக்கு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு 90% ஹிந்தி பேசுகிறவர்களால் அந்த இடமே ஆக்கிரமிக்கப்பட்டோம். அப்போ தமிழ்நாடு முழுக்க உடல் உழைப்பு தொழிலாளர்களாக கட்டுமான தொழில்களிலே, உணவகங்களிலே, தேநீர் கடைகளிலே, சிறு சிறு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள் என்று வருகிற போது ஏற்கனவே உள்ள கணக்கீட்டின்படி 35 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எப்போனா 1916 காலகட்டங்களில். இப்போ ஒரு 10 ஆண்டு காலத்தை கடந்திருக்கிறது, 11 ஆண்டு காலம் கடந்திருக்கிறது. இந்த 11 ஆண்டு காலத்திலே 3 மடங்கு அவர்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஒருவேளை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் 1 கோடி பேர் வட இந்தியர்கள், பிற மாநிலத்தவர்கள் இங்கே இருக்கக்கூடும் என்றால், அவர்கள் அத்தனை பேருக்கும் வாக்குரிமை தந்துவிட்டால் என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்கிற ஒரு கேள்வி இப்பொழுது வந்திருக்கிறது. அதனால் தான் ஒரு சர்வகட்சி கூட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் கூட்டினார்கள். பல இயக்கங்கள் எல்லாம் கலந்து கொண்டது. தாவேகா மாதிரி ஒரு சில கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதை தாண்டி நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக நான் எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பாஜக எதை சொல்லுகிறதோ அதை திரும்ப சொல்ல வேண்டுமே தவிர, நாங்கள் சுதந்திரமான ஒரு கட்சி, எங்களுக்கென்று தனித்துவமான அரசியல் இருக்கிறது, நாங்கள் அண்ணாவின் பெயரால் கட்சி வைத்திருக்கிறோம், எம்ஜிஆரினுடைய தொடக்கத்தால் இந்த கட்சி உருவாகியது, ஜெயலலிதாவினுடைய வழிகாட்டலால் நடந்தது என்பதையெல்லாம் மறந்துவிட்டு பாஜகவினுடைய அடிவரடிகளாகவே அவர்கள் எந்த கருத்தை சொல்லுகிறார்களோ அந்த கருத்தையே திரும்ப சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர்கள் நகர்த்திருக்கிறார்கள். எனவே இது ரொம்ப ஒரு மோசமான போக்கு. தமிழ்நாட்டிலே இன்னொரு திராவிட கட்சியாக அறியப்பட்ட அதிமுக முழுக்க பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குகிற வேலையிலே மட்டுமே கவனமாக இருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் என்பது அதிமுகவினுடைய வாக்காளர்களையும் பாதிக்கும் என்கிற அடிப்படை அறிவை கூட அவர்கள் பெறவே இல்லை, ஒரு உணர்வை கூட அவர்கள் பெறவே இல்லை என்பது ரொம்பவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நவம்பர் மாதம் நாளை தொடங்குகிறது, 4ஆம் தேதி தொடங்குகிறது. 1 மாத காலத்திற்குள்ளாகவே அவர்கள் என்ன செய்வாங்க, தீவிரமாக அந்த விண்ணப்பங்களை பெறுவது, அதற்கான திருத்தங்களை செய்வதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறது என்றால் அடுத்த 1 மாத காலகட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் மழை பொழிகிற இந்த நவம்பர் மாதங்களிலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிற போது இது மாதிரியான இந்த வாக்காளர் திருத்தம் சார்ந்த முகாம்களுக்கு பாதி பேர் போக மாட்டாங்க. போகாதவர்களை எல்லாம் அவர்கள் பட்டியலில் இருந்து நீக்கி விடுவார்கள். உண்மையான வாக்காளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவான அரசியல் வாக்காளர்களை மட்டும் சேர்த்து தங்களை ஒருபோதும் ஆதரிக்கவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இடதுசாரி மனநிலை கொண்டிருக்கிறவர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், இன்னும் சில ஜனநாயக சக்திகளை அவர்கள் இல்லாமல் செய்து விடுவதன் மூலமாக தேர்தலிலே ஒரு போலியான வெற்றியை பெறுவதற்கான முன்முயற்சியை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இதற்குள்ளே குடியுரிமை திருத்தச் சட்டமும் ஒளிந்திருக்கிறது என்கிற காரணத்தினாலே நாம் விழிப்போடு இல்லை என்றால் இந்த தேர்தல் சூதாட்டத்திலே கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரியே திசை மாற்றி விடுவார்கள். எல்லாவற்றையுமே நம்ம ஓட்டு போட்டிருப்போம், திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம், ஆனால் திமுகவுக்கு அது போய் சேர்ந்திருக்காது என்கிற நிலைமையை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். நாம் வாக்காளராக இருந்தால்தான் நமக்கு வாக்கு செலுத்துகிற அதிகாரம் இருக்கும், அதையே இல்லாமல் செய்துவிடக்கூடிய அபாயம் போய்கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது மிக வெளிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த அதிகார மையத்தை வலதுசாரிகள், பாஜகவினர், அதிமுகவினுடைய முகமூடி அணிந்து கைப்பற்றி விடுவார்கள். அதற்கு விஜய் போன்றவர்களும் கூட ஒத்துழைப்பாகத்தான் இருப்பார்கள் என்பது நடைமுறை சாத்தியத்திலே தெரிகிறது. அவர்கள் கொள்கை அளவில் என்று எதிர்த்தாலும் கூட கள அரசியலிலே அவர்கள் எந்த எதிர்ப்பையும் தீவிரமாக காட்டவில்லை. திமுக எதிர்ப்பை மட்டுமே தாவைக்கா காட்டிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு மோசமான இடத்திற்கு இந்த நாட்டை கொண்டு செல்லணும். தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியாமல் இருக்கிற பாஜகவின் கதவுகளை திறந்து விடுவதற்கு தேர்தல் ஆணையமும் வேலை செய்கிறது, அதிமுக வேலை செய்கிறது, தாவேக்கா வேலை செய்கிறது. ஜனநாயகத்திற்கு ஒரு பேர் ஆபத்து வர இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொண்டு ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். நம்முடைய தெருக்களிலே வாக்காளர் திருத்தங்கள் நிகழ்கிற இடங்களிலே நாம் கண்காணிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் களவு போய்விடுவோம். நன்றி, வணக்கம்.